எப்பவுமே ஒரு கிரகத்தினுடைய பண்பு குறையக்கூடாது, அதே சமயத்துல ஒரு கிரகத்தினுடைய பண்பு கூடக்கூடாது. சரி நிகர் சமானமாக போகணும். சூரியன் பகல்ல வேலை செய்யணுமா, சனி இரவுல வேலை செய்யணும். படுத்த உடனே உறக்கம் வந்துடணும், ஓய்வு வந்துடணும். அப்ப இந்த இது வேலை செய்யல, இதை நாம சரியா மெயின்டைன் பண்ணலனா என்கிட்ட சூரிய பண்புகள் குறைந்துரும். சூரிய பண்புகள் குறைந்தா என்னுடைய திறமை அடிவாகும். என்னை யாருமே கவனிக்க மாட்டான். ஒரு படத்துல சொல்லுவாங்களே, தள்ளி போய் சண்டை போடுங்கப்பா அப்படின்ட்டு விலக்கி விட்டு போவாங்கல்ல, அது மாதிரி நாம் பொருட்படுத்தப்படாத மனிதர்களாக மாறிப்போம். என்ன காரணம்? சூரியன் தான் வெளிச்சம். நம்ம நிக்கிறோம்னாலே, சார் வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார், சின்ன வேலை சார், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க சார். ஏன்? சூரியனிடம் தான் கேட்க முடியும் உதவிய. ஏய், இவன்ட்டெல்லாம் போய் எதுக்கு நின்றுட்டு இருக்கிற, அவனே உன்னத்துக்கும் ஆகாதவன், அவன்கிட்ட போய் நிக்கிற. ஏய் வாயா, நேரத்தை வேஸ்ட் பண்ணாத, வா வா. ஏன்? சூரியன் இல்ல சார், அந்த உடம்புல சூரியன் இல்ல. இதுல இன்னொரு பெரிய ஆபத்து என்னன்னா, நீங்கள் இப்படி கடமைகளை சரியாக செய்யாமல் இரவு பகல் நேரத்துல நீங்க உறங்கிக் கொண்டே இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு மட்டும் பாதிப்பு இல்ல, நீங்க ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறீங்கல்ல, அந்த குழந்தைக்கும் சூரிய சக்தி முழுசா இருக்காது. என்ன சார் கொடுமையா இருக்கு. ஏன்னா ஒளி கிரகங்கள் பலவீனமாகிவிட்டால் இருள் கிரகங்கள் பலம் பெற்றுவிடும். ஒளி கிரகங்கள் 2 தான், யாரு? சூரியன் சந்திரன். ஆனால் இருள் கிரகங்கள் 3 பேரு. யார் யாரு? ராகு, கேது, சனி. அப்ப 3 பேரு பலமாயிடுவான். சனி கிட்ட நல்ல பண்பு இருக்கு, தீய பண்பு இருக்கு. உழைப்புக்குரிய கிரகமும் சனிதான், சோம்பலுக்குரிய கிரகமும் சனிதான். நீதிபதியும் சனிதான், கருப்பு கோட் போட்டு தானே உட்கார்றாரு. நீதிபதியும் சனிதான், திருடனும் சனிதான். ஏன்? இருட்டுல முகமுடிய போட்டுக்கிட்டு தானே திருடுவான். புரியுதாப்ப? சனி என்ற கிரகத்தை நாம் எப்படி பயன்படுத்துகிறோமோ அதன் அடிப்படையில் நம்முடைய நிலைப்பாடுகள் அமையும். இப்ப ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கோள்களை எப்படி பயன்படுத்துவது என்பது, இந்த ஜோதிட கல்வியை நீங்கள் பயின்று விட்டால் அற்புதமாக நீங்கள் பயன்படுத்த துவங்கிவிடுவீர்கள்.